சார் வாய்ஸ் கேட்கல. சாரி, மைக் மியூட்ல போட்டுருந்தேன். இப்போ வாய்ஸ் கேட்குதுல இப்போ? கேக்குதுங்க சார். ஓகே, இப்போ வந்து லாகின் பண்ணிட்டேங்க. tasteofp.comல லாகின் பண்ணிட்டு உள்ள வந்து எப்படி யூஸ் பண்றது. இப்போ நேற்று டாபிக்கல் மேப்பு, யூஆர்எல், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இமேஜ் யூஆர்எல் ரெடி பண்ணிட்டோம். எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ லாகின் பண்ணியாச்சு. உள்ள tasteofp-க்குள்ள லாகின் பண்ணிட்டு அந்த சைட்ல ஆக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு கோ அண்ட் லாகின் டு த சைட் கொடுத்தீங்கன்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லாகின் ஆயிடும். நம்ம வந்து டெம்பரரி அந்த சைட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். இதுல அந்த யோஸ்ட் எஸ்இஓ பிளகின் எஸ்இஓக்கு யூஸ் பண்ணுவாங்க. மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்றதுக்கு, மெட்டா டைட்டில் ஆட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் யோஸ்ட் எஸ்இஓ பிளகின் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பிளகின்குள்ள போயிட்டு ஆட் பிளகின் கொடுத்துட்டு யோஸ்ட் எஸ்இஓன்னு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளகின் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம போஸ்ட் இல்லை அப்படின்னா பேஜுக்குள்ள போயிட்டு நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு பத்தி பார்க்கலாம். இப்போ ஆல் போஸ்ட்டுக்குள்ள போறேன். எப்படி அந்த பிளகினை யூஸ் பண்றது. இப்போ தேவையில்லாத இதெல்லாம் வந்து தூக்கி விட்டுருங்க. நோ தேங்க்ஸ். க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது போயிடு, வெளியே க்ளோஸ் ஆயிடு. இப்போ வந்து ஒரு போஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் போஸ்ட் கொடுத்துட்டு நான் லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் இன் ஜெர்மனி நான் அதுக்கு ஒரு ஆர்டிகிள் எடுக்கிறேன். நான் வந்து காப்பி பண்ணி போடுறேன். நீங்க வந்து பண்ணும்போது நீங்க ஒரிஜினல் தான் ரைட் பண்ணணும். இப்போ ஆர்டிகிள் கிடைக்கல அப்படின்னு நம்ம ஏஐ வச்சு எடுத்துக்கலாம். நான் சாம்பிளுக்கு போடுறேன். நீங்க ரைட் பண்ணும்போது ஓனத்தை ரைட் பண்ணணும். இப்போ எல்லாமே வந்து ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணி கண்டென்ட் யூஸ் பண்றாங்க. அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பிரச்சனை என்னதுல, இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி பேட்டர்ன்ல ஆர்டிகல் ரைட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு ரேங்க் பண்றதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கு. நம்ம ரேங்கிங்கை வந்து பாதிக்கு. இப்போ இப்படி காப்பி பண்ணி ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணி பண்றதுக்கு பதிலா நம்ம ஓனா ரைட் பண்ணணும் கண்டென்ட். அதை பத்தி நம்ம பார்க்கல, இது முடிச்சுட்டு பார்க்கலாம். எப்படி ஓனா ரைட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம்.
ஸ்டக் ஆயிருச்சு, வெயிட் பண்ணுங்க. இந்த ஆட் டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் இன் ஜெர்மனி. இந்த கண்டென்ட் வந்து நம்ம உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ட் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜ் யூஸ் பண்ணணும் இதுக்கு. நான் கூகுள் சர்ச்ல இருந்து எடுக்கிறேன். நம்ம இமேஜ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது ஓன் இமேஜ் தான் இருக்கணும். ஒரிஜினல் இமேஜ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரேங்க் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. இப்போ நீங்க விசா கன்சல்டன்சி கம்பெனி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜெர்மனிக்கு போய் அங்க இருக்கிற இப்போ இதெல்லாம் பார்த்தீங்களா, டாபிக்கல் மேப்பு, லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் இன் ஜெர்மனி, லைஃப் இன் ஜெர்மனி, ஜெர்மனி ரிலீஜன், இதெல்லாம் நீங்க பர்சனலா, ஏன்னா ரொம்ப நாளா எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஃபீல்ட்ல ஜெர்மனிக்கு போறவங்களுக்கு விசா எடுத்து கொடுக்குறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பிளாகா, ஆர்டிகிளா அண்ட் வீடியோவா கிரியேட் பண்ணி ஒரிஜினல் போட்டோஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரிஜினலா கிரியேட் பண்ணும்போது நம்மள ரேங்க் பண்றதுக்கு சான்ஸ் அதிகம். இப்போ அந்த இமேஜ் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் மட்டும் தான் இருக்கு. இது மாதிரி நம்பர் மட்டும் இல்லாம நீங்க இந்த ஆல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம இப்போ டாபிக்கல் மேப்ல பார்த்தாங்களா, ஆல் டெக்ஸ்ட் வந்து இமேஜுக்கு ஆல் டெக்ஸ்ட் கொடுக்கறது, அந்த இமேஜுக்கு நேம் கொடுப்போம். அது எப்படி கொடுக்குறோம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பத்தி பார்க்கலாம். எப்படி இமேஜுக்கு நேம் கொடுக்கறது. இப்போ அந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிட்டேன். அந்த இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம உள்ளே என்டர் கொடுத்து கரெக்டான லொக்கேஷன்ல ஆட் பண்ணணும். நீங்க அந்த ஆர்டிகிள் படிச்சு பார்த்து கொடுக்க முடியும். நீங்க ஆர்டிகிள் கிரியேட் பண்ணும்போது படிச்சு பார்த்து அந்த இமேஜ் சூட்டபிளா இருக்குமா அப்படின்னு நீங்க கரெக்டாக செக் பண்ணி ஆட் பண்ணுங்க இமேஜ். இப்போ நான் எடுத்து ரேண்டம் எடுத்து யூஸ் பண்றேன். அப்படி இல்லாம நம்ம வந்து கரெக்டான இமேஜ் யூஸ் பண்ணணும். இங்க வேணா இமேஜ் கொடுக்கலாம். இமேஜ்ங்கிறத கிளிக் பண்ணி இமேஜ் அப்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்க போஸ்ட் கிட்ட போனீங்க அப்படின்னா செட் ஃபியூச்சர்ட் இமேஜ்னு இருக்கு. இது இங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த போஸ்டோட ஃபியூச்சர் இமேஜ் இங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த போஸ்டுக்குள்ள வர்ற இமேஜ், இங்க ஆட் பண்ணீங்கன்னா எல்லாம் வெளியே தெரியும் இமேஜ்.
அந்த இமேஜை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் இந்த இடத்துல எந்த இமேஜ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த இடத்துல எது ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துட்டு நான் இங்க இமேஜ் ஆட் பண்றேன். செட் ஃபியூச்சர் இமேஜ். அந்த இமேஜ் உள்ள ஆட் பண்ணிட்டேன். செட் ஃபியூச்சர் இமேஜ் கொடுத்துட்டேன். இந்த பிளாக் போஸ்டோட ஃபியூச்சர் இமேஜ். இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா உள்ள ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்க பிளஸ் ஐக்கான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் சூஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். மீடியா லைப்ரரியில இருந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் ஃப்ரம் யூஆர்எல். ஏதாச்சும் ஒரு யூஆர்எல் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த யூஆர்எல் வழியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியா லைப்ரரி கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகு. அங்கிருந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீவியஸா அப்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஏதாச்சும் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துட்டேன். அது உள்ள ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா டைட்டில் டேக் இருக்கு. அது எங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த டைட்டில் டேக் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம போஸ்ட்டுக்குள்ள போயிட்டு கீழே மேல இது இழுத்து விட்டீங்க அப்படின்னா மேல வந்துரு. அதுக்கு கீழே யோஸ்ட் எஸ்சிஓ அப்படின்ற ஒரு பிளகின் ப்ரீவியஸா இன்ஸ்டால் பண்ணாங்களா, அது வந்து இங்க தான் தெரியும். நம்ம போய் உள்ள போய் நம்ம டைட்டில் டேக்கை ஆட் பண்ணிக்கலாம். இங்க எஸ்சிஓ டைட்டில் இதுக்குள்ள இந்த டேக் ஆட் பண்ணியாச்சு. டைட்டில் டேக் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து யூஆர்எல். இந்த யூஆர்எல் ஆட் பண்ணிக்கலாம். இங்க அப்படின்னா ஸ்லக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். அந்த யூஆர்எல் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அதோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம ப்ரீவியஸா பண்ணி வச்சுக்கிறோம், கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இமேஜ் யூஆர்எல், இமேஜ் ஆல் டெக்ஸ்ட் இருக்கு. இமேஜுக்கு ஒரு யூஆர்எல் இருக்கு. அதை வந்து இமேஜ் யூஆர்எல் நீங்க இமேஜ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ இமேஜ் யூஆர்எல் எங்க ஆட் பண்றது அப்படின்னா நம்ம நீங்க திருப்பி அந்த டேஷ்போர்டுக்குள்ள போகணும். டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டு ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுத்துட்டு நியூ டேப்ல அந்த டேஷ்போர்டு ஓப்பன் பண்றேன். வேப்ரஸ் டேஷ்போர்டு. அதில் பார்த்தீங்கன்னா மீடியாக்குள்ள போறேன். மீடியாக்குள்ள தான் நம்ம இமேஜ் எல்லாம் இருக்கு உள்ள. இப்போ அப்லோட் பண்ணுங்களா ப்ரீவியஸா அந்த இமேஜஸ் எல்லாம் இங்க இருக்கு. எந்த இமேஜுக்கு நம்ம யூஆர்எல் மாத்தணுமோ அங்க கிளிக் பண்ணிட்டு ஆல் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல் டெக்ஸ்ட். ஜெர்மன் லாங்குவேஜ் எஜுகேஷன் அண்ட் லாங்குவேஜ். இமேஜோட ஆல் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். வேர்ட்பிரஸ்ல வந்து இமேஜ் யூஆர்எல் வந்து எடிட் பண்ண முடியாது. வேற பிளாட்ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கஸ்டமா செஞ்சிருந்தோம் அப்படின்னா இமேஜ் யூஆர்எல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேர்ட்பிரஸ்ல இமேஜ் யூஆர்எல் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஆல் டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சது. அந்த யூஆர்எல் எப்படி இருக்கு அப்படின்னா காப்பி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது இமேஜ் யூஆர்எல்.
இப்போ நம்ம வந்து டைட்டில் வேணா மாற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் இமேஜ் யூஆர்எல் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணும்போதே வந்து அந்த இமேஜ் நேம் வந்து நீங்கள் அந்த யூஆர்எல் இருக்கணும். இந்த இமேஜ் டெலீட் பண்ணிக்கலாம், திருப்பி அப்லோட் பண்ணலாம். மீடியா லைப்ரரியில் இருக்கிற இப்போ ஆட் மீடியா ஃபைல் கொடுத்துட்டு செலக்ட் ஃபைல். இப்போ இந்த இமேஜ் தான் அப்லோட் பண்ணோன்னா இந்த இமேஜோட நேமை மாற்றிக்கிறேன். இப்போ இமேஜ் நேம் மாற்றிட்டேன், அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜ் அப்லோட் ஆயிருச்சு. இதை கிளிக் பண்ணிட்டு ஆல் டெக்ஸ்ட் மட்டும் மாற்றுறேன். இப்போ ஆல் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் மாறிடுச்சா. ஓகே, இமேஜ் யூஆர்எல் வந்துருச்சு. இந்த இதை வந்து இமேஜ் யூஆர்எல் ஜெர்மனி லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் யூஆர்எல் வந்துருச்சு. இப்போ ஜெர்மனி லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் இதுதான் வந்து இமேஜ் யூஆர்எல். இப்போ நீங்கள் வாய்ஸ் கேட்குதுங்களா? என்னோட வாய்ஸ் கேக்குது சார். ஓகே கேக்குதுங்க சார். ஓகே. இது இமேஜ் யூஆர்எல் வந்து பப்ளிக்கா தெரியும். இப்போ நம்ம லாகினே பண்ணாட்டியும் கூட பப்ளிக்கா இந்த யூஆர்எல் வச்சு சர்ச் இன்ஜின் வந்து ஸ்கிராப் பண்ண முடியும். நம்ம கண்டென்ட் எடிட் பண்றதுக்கு லாகின் பண்ணோன்னா இமேஜ் யூஆர்எல் யூஸ் பண்றதுக்கு லாகின் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வந்து இமேஜ் யூஆர்எல் ஆட் பண்ணியாச்சு, இமேஜ் ஆல் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நம்ம கண்டென்ட்ல பப்ளிஷ் கொடுக்கணும். இந்த ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் கொடுக்கணும். இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் கொடுத்தாச்சு. நீங்க செக் பண்றதுக்கு வியூ போஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இப்போ வேர்ட்பிரஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த யூஆர்எல் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வராது. நம்ம கஷ்டமா வேர்ட்பிரஸ் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா வேணா நம்ம வந்து இப்போ இந்த யூஆர்எல் இப்போ கொடுத்தாங்களா ஜெர்மனி எஜுகேஷன் இது மாதிரி யூஆர்எல்லாம் வர வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கஷ்டம் இதில் தான் பண்ணணும். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, செட்டிங்ஸ்ல போய் பெர்மா லிங்க்ஸ் இருக்கு. இந்த யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் மாத்திருக்கு. செட்டிங்ஸ்ல டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ் பெர்மா லிங்க்ஸ் அதுல போனீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அந்த யூஆரோட ஸ்ட்ரக்சர் இருக்கு, பெர்மா லிங்க் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதை நீங்க மாத்திக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கஸ்டம் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வராது இதுல. ஏன்னா வந்து இப்போ வந்து எஸ்சிஓ சிமாண்டிக் எஸ்சிஓ புது கான்செப்ட். அதனால வந்து நம்ம வந்து கஷ்டமா கோடிங் போட்டு வேணா நீங்க வர வச்சுக்கலாம். அது மாற அப்படி வர வைக்க முடியல அப்படின்னா நம்மளால அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மனி, ஃபர்ஸ்ட் மெயின் என்டிட்டி வந்து ஜெர்மனி எஜுகேஷனு லாங்குவேஜ் ஸ்கூலு. இப்போ இங்க கொடுக்குற டைட்டில் தான் ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம கொடுக்குற டைட்டில் வராது இதுல. இப்போ நான் வந்து ப்ரீவியஸா கொடுத்தது இந்த யூஆர்எல் தான் கொடுத்தேன். இது பேர் தான் ஸ்லக்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா யூஆர்எல்னு சொல்லுவாங்க. சேவ் கொடுத்துட்டேன். இப்போ சேவ் கொடுத்தாலும் ஜெர்மனி எஜுகேஷன் அந்த ப்ரீவியஸ் அந்த டைட்டில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது.
இது நம்ம வந்து நம்ம கஸ்டமாக தான் எடிட் பண்ணணும். இந்த கஸ்டம் கோடிங் பண்ணலாம். இதே மாத்திரக்கு கஸ்டம் கோடிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம எது மாதிரி வேணுமோ அது மாதிரி நம்ம யூஆர்ல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணலாம் நீங்க. இப்போ நீங்க டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ்குள்ள போய் பெர்மாலிங்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம மெயினா யூஸ் பண்றது வந்து போஸ்ட் நேம் தான் கொடுப்போம். இங்க போஸ்ட் நேம் தான் கொடுப்போம். அதை சூஸ் பண்ணிட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம டைட்டில் என்ன கொடுக்குறோமோ ஆட்டோமேட்டிக்கா அதையே வந்து எடுத்துக்க ஆட்டோமேட்டிக்கா. நீங்க இங்க வேணா வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம், மேனுவலா எடிட் பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிற மாதிரி தான் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். இது மாதிரி வர வைக்க முடியாது. ஜெர்மனி எஜுகேஷன் லாங்குவேஜ் ஸ்கூல் அது மாதிரி வர வைக்க முடியாது. நம்ம கஸ்டம் கோடிங் போட்டா வேணா நம்ம எடிட் பண்ணலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நினைக்கிறேன் எப்படி பப்ளிஷ் பண்றது அப்படின்ட்டு. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இதுல இந்த சைட்ல தான் அப்படி இருக்குங்க சார். இப்போ நம்ம வந்து ஒரு டொமைன் யூஸ் பண்ணி ப்ரீமியமா யூஸ் பண்ணா அதுல வந்து பண்ண மாட்டேங்க சார். அதுல பண்ணலாம். அதுல நீங்க கஸ்டமா பண்ணும்போது பண்ணிக்கலாம். கஸ்டம் டிசைன் யூஸ் பண்ணும்போது நீங்க பண்ணிக்கலாம். இந்த யூஆர்ல வந்து நீங்க இதுலயே கஸ்டமும் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். நம்மளே டிசைனிங் கோடிங் தெரிஞ்சுக்கணும். கோடிங் வச்சுட்டு நம்மள பண்ணிக்கலாம் வேர்ட்பிரஸ்க்குள்ளேயே. இல்ல பின்ன ஏதாச்சும் பிளக்கின் இருக்கு, அந்த பிளக்கினை யூஸ் பண்ணி வேணா பண்ணலாம். நாளைக்கு வேணா ஏதாச்சும் ஒரு பிளக்கின் வேணா செக் பண்ணி பாக்குறேன். இருந்துச்சுன்னா ஷேர் பண்றேன் குரூப்ல, இல்லைன்னா கிளாஸ்ல ஷேர் பண்றேன். அதை வச்சு நம்ம கஷ்டமா. ஆமா, ஓகே. வேற யாராச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. இப்போ சிமாண்டிக் எஸ்இஓக்கு வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த சேனல் பாத்தீங்கன்னா டாபிக் அத்தாரிட்டி அப்படின்ட்டு ஒரே குட்பர்க் அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருக்கு. சிமாண்டிக் எஸ்இஓக்கு. ஓகே ஓகே ஓகே. இல்லை ஃபுல்லா இது லேட்டஸ்ட் சிமாண்டிக் எஸ்இஓ கான்செப்ட் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சேனல் பேரு டாபிக் அத்தாரிட்டி. இப்போ இன்னைக்கு அந்த ஏஐ கண்டென்ட் பத்தி அந்த ஒரு கிளாஸ் இருக்கு. இவங்களோட பேர்ஸ் சம்மரி எடுத்து வச்சுக்கிறேன், அதை வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏஐ கண்டென்ட் எப்படி இப்போ எல்லாரும் ஏஐ கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு ஏஐ கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யூஸ் பண்ண அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா சர்ச் வந்து கண்டிப்பா. ஆனா எல்லாருமே ஒரே மாதிரி மாறிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருப்பாங்க. மாற்றணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் டச்சுக்கிற மாதிரி பண்ணணும். நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா பர்சனலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இப்போ நேற்று பேசுனாங்களா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம். ஏஐ எப்படி பண்ண அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா டைட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரு. அது எப்படி கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணது அப்படின்னா நம்ம சொல்லுங்க. ஓகே சார், புரியுது. ஓகே ஓகே. அது எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணது அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸ் கொடுக்குற கண்டென்ட்டை வச்சுதான் வந்து அது பேட்டர்னை கண்டுபிடிச்சு நம்ம ஸ்டைல வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குது.
ஆனா ஜெனரிக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கு. நம்ம வந்து ஆனா ஹியூமன்ஸ் மாதிரி அதனால பண்ண முடியாது. நம்ம அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இந்த வீடியோ தான், இந்த வீடியோவோட சம்மரி தான் இந்த நம்ம பேச போறது இன்னைக்கு. இது வேணா ஒரு டைம் இந்த சேனல்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ சர்ச் இன்ஜின்ஸ் வந்து ஷிஃப்டிங் ஒரிஜினாலிட்டி அண்ட் ஹியூமன் இன்வால்வ்மெண்ட் நோ மேட்டர் மோர் தென் பிஃபோர். ஆனா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி டாபிக் மட்டும் கொடுத்துட்டா போகுது. எல்லாருமே இப்போ மீனாட்சி அம்மன் கோயில்னு கொடுத்துட்டா போதும், ஒரே மாதிரி எல்லாருமே எழுத முடியும், நாலேஜே இல்லாம. அது எப்படி நம்ம வந்து அந்த எல்லாருமே ஈக்குவல் ஆயிட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கிட்டையும் ஏஐ இருக்கு, ஈஸியா எல்லாத்தினாலையும் ஒரே மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். அதுல இருந்து எப்படி நம்ம வந்து ஏஐ ஏஐ இப்போ ஏஐ யூஸ் பண்ண அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சர்ச் இன்ஜின் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். ரேங்கிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஏஐ எல்லாம் யார் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்கள வந்து ஆட்டோமேட்டிக்கா ரேங்க் கம்மி பண்றது, அது மாதிரி ஃபியூச்சர்ல பண்ணுவாங்க. அதனால எப்படி நம்ம வந்து ஒரிஜினலா கிரியேட் பண்றது அதை பத்தி பார்க்க போறோம். கண்டென்ட் இப்போ ப்ரீவியஸா கூகுள்ல வந்து 2019ல 21ல பாத்தீங்க அப்படின்னா பப்ளிகேஷன் ஸ்பீடு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க ரேங்க் பண்றதுக்கு. இப்போ என்ன அப்படின்னா ஒரிஜினாலிட்டி ஹியூமன் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். இப்போ அதனாலதான் சொன்னேன். இப்போ ப்ரீவியஸா கூட பார்த்தாங்களே இந்த இதுலயே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது இமேஜாவது அட்லீஸ்ட் நம்ம ஓனா கிரியேட் பண்ணணும், போட்டோஸ் எடுக்கணும். இப்போ ஒரு டூரிசம் சம்பந்தமான வெப்சைட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைக்கு போறீங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அங்க போட்டோஸ் ரியலா எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டூர் கம்பெனி அப்படின்னா ஒரு பிளாக் போஸ்ட் போடுவாங்க, வேற கண்டென்ட் வெளியிருந்து பார்த்து எழுதி பார்த்து வெளியே இன்னொரு ஆர்டிகிள் பார்ப்பாங்க, அதை அப்படியே ரீபர்பஸ் பண்ணுவாங்க, அப்படியே அப்படியே படிச்சு பார்த்து அப்படியே மாத்துவாங்க. அப்படி இல்லாம ஃபர்ஸ்டும் கூட ஓகே ஒர்க் ஆச்சு, அப்ப ஏஐ இல்லை. ஆனா அப்படி ரீபர்பஸ் பண்றதுக்கே நம்மளுக்கு நாலேஜ் வேணும், ஹியூமன் எஃபர்ட் போடணும். அப்பவும் ஒரிஜினலா இருக்கணும். காப்பி அடிச்சாலும் நம்ம நம்ம வந்து ரீரைட் பண்ணி தான் பப்ளிஷ் பண்ண முடியும். ஆனா இப்ப அப்படி கிடையாது, ஏஐ வச்சு ஈஸியா ஜென்ரேட் பண்ணிடலாம், யாரு வேணா கிரியேட் பண்ணிடலாம். இப்பதான் மெயினா தேவை ஹியூமன் இன்வால்வ்மெண்ட், இப்பதான் தேவை, கண்டிப்பா தேவை. எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒரு ஆர்டிகல் எப்படி ஹியூமன் எஃபர்ட் கொடுத்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி அவங்க வீடியோல டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அந்த வீடியோ வேணா அந்த நோட்ஸ்ல ஆட் பண்றேன். அந்த வீடியோ வேணா பாருங்க அப்படியே. Engines are increasingly using AI to evaluate content. They try to differentiate genuinely original human work from mass AI generated output. இப்போ வந்து ஏஐ வச்சே கண்டுபிடிக்கிறாங்க எது வந்து ஏஐல ரைட், ஏஐ வச்சு எழுதி ரைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால நம்ம வந்து நம்ம ஓன் கண்டென்ட் ரைட் பண்ணணும். நாட் ஆல் சைட்ஸ் டைப்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி. இப்போ ஃபோரம் இருக்கு, இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் சைட்ஸ் இருக்கு. ஃபோரம் இருக்கு, பிளாக் இருக்கு, இ காமர்ஸ் சைட் இருக்கு. ஒவ்வொரு சைட்டு வந்து வித்தியாசமா இருக்கு. இப்போ ஃபோரம் அப்படின்னா ஒரே நிறைய யூசர் வந்து திருப்பி திருப்பி ஒரே கொஸ்டின் கேட்பாங்க, ஒரே ஆன்சர் கொடுப்பாங்க, அந்த இடத்துல பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இ காமர்ஸ் சைட்டு நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இ காமர்ஸ் சைட்ல இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு தான் ரைட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி சைட்ஸுக்கு ஏஐ யூஸ் பண்ணலாம். ஏஐ யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம மாதிரி பிளாக்ஸ் கம்பெனி வெப்சைட்ஸ்க்குலாம் ஏஐ யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். ஃபோரம்ஸ், கம்யூனிட்டி சைட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு. ஃபோரம்னா யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட். ஒரு யூசர் போய் கொஸ்டின் கேட்குறாங்க, நிறைய யூசர் இருப்பாங்க அந்த ஃபோரம்ல, ஒரே கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரே ஆன்சரை வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க, அதுக்கு சான்ஸ் இருக்கு.
அந்த இடத்துல ஃபோரம் மாற சைட்ல பிரச்சனை இல்லை. ஏஐ கண்டென்ட் திருப்பி திருப்பி ஒரே மாதிரி கண்டென்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இ காமர்ஸ் சைட் அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு ஆர்டிகல் இருக்கு அப்படின்னா இன்டெப்தா இருக்கணும், சர்வே டேட்டா இருக்கணும், இன்டர்வியூஸ் வித் எக்ஸ்பர்ட்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அது மாதிரி நீங்க ஆட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறீங்க, போகும்போது கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாண்ட பக்கத்துல நிறைய பூக்கடை இருக்கு. அந்த பூக்கடையில மாலை வாங்கும் போது அங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை ரைட் பண்றது, அந்த டேட்டா வந்து ஏஐ கிட்ட இருக்காது, ஆனா உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா நீங்க பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அந்த இடத்த. ஏஐனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, கொடுத்த கண்டென்ட்டை வந்து ரீபர்பஸ் பண்ணி கொடுக்கு, அவ்வளவுதான். ஆனா ஹியூமன் கிட்ட தான் இருக்கு அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா 5 சென்ஸை யூஸ் பண்றோம், கண்ணு, காது, மூக்கு, வாய், அப்புறம் தொடு உணர்வு, மொத்தம் 3 சென்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா வித்தியாசமா அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டையே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனா அந்த டேட்டா வந்து ஏகிட்ட இருக்காது, யாருக்கிட்டமே இருக்காது. அந்த அளவுக்கு யாருமே டீட்டெயிலா பார்க்க மாட்டாங்க. எதனால இதை டீட்டெயிலா ரைட் பண்ண சொல்றோம் அப்படின்னா, இப்ப சொன்னாங்களா ப்ரீவியஸா, அதேதான். ஃபர்ஸ்ட்டும் கூட நம்ம வந்து கண்டென்ட் ரீபர்பஸ் பண்ணா பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ ஏஐ வந்துருச்சு, யாரு வேணா ஈஸியா நீங்க எழுதுன மாதிரி கண்டென்ட் ஈஸியா வந்து எழுத முடியும். அந்த இடத்துல தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. இப்ப சொன்னாங்களா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஒரு பூக்கடை இருக்கு முன்னாண்ட, கோயிலுக்கு முன்னாண்ட, அதை பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட் பண்றது, ப்ளஸ் அந்த பூக்கடையில வேலை செய்வாங்களா அவங்களோட இன்டர்வியூ பத்தி கொடுக்க பேட்டி எடுத்து கொடுக்குற ஆட் பண்றது உள்ள, இது ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுக்குறீங்க. இமேஜ், அவங்களோட பூ கட்டும் போது எடுக்கிற இமேஜஸ், அப்பதான் தெரியும் அது வந்து ஒரிஜினலா ரைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு ஏஐக்கு, கூகுளுக்கு தெரியும் இவங்க வந்து ரியலான எக்ஸ்பர்ட்ன்ட்டு அவங்களுக்கு தெரியும், கூகுளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இப்போ ப்ரீவியஸ் கிளாஸ்ல போட்டோஷாப் போய் நாம வந்து போட்டோஸை வந்து அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு அது யூடியூப்ல சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு போட்டோ எடுத்தா மட்டும் பார்த்தாது, கரெக்டா நம்ம நேமுக்கு வர மாதிரி பண்ணணும் லைசன்ஸ். அதே மாதிரி வாட்டர் மார்க் ஆட் பண்றது, குட்டியா வாட்டர் மார்க் ஆட் பண்றது இமேஜ்ல, அதெல்லாம் பண்ணலாம். வாட்டர் மார்க் ஆட் பண்ண மட்டும் பார்த்தாது, அந்த லைசன்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ ப்ரீவியஸ் சொன்னாங்களா ஃபோரம் சைட்டு, இ காமர்ஸ், அதேதான். இப்போ ஒரிஜினாலிட்டி இஸ் மல்டி டைமென்ஷனல். Originality is not just about writing something completely new from scratch. இந்த ஒரிஜினாலிட்டிக்குள்ள இத்தனை இருக்கு, பேஜ் லெவலு, பேராகிராஃப் லெவலு, சென்டென்ஸ் லெவலு, விசுவல் லெவலு, HTML லே அவுட். ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் போஸ்ட்னா ஒரே மாதிரி இந்த லே அவுட்ல தான் இருக்கு. மேலே இமேஜ் இருக்கு, டைட்டில் இருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா கண்டென்ட் இருக்கு. அப்படி இல்லாம லே அவுட் லெவல்ல மாத்துறது, எல்லா லெவல்லையும் ஒரிஜினலா மாத்துறது, பேராகிராஃப் லெவல்ல ஒரிஜினல், அதே மாதிரி பேஜ் லெவல்ல ஒரிஜினல், அந்த டிசைன் வந்து ஒரிஜினல், உள்ள ஆட் பண்ற விசுவல்ஸ் ஒரிஜினல், சென்டென்ஸ் வந்து ஒரிஜினலா ட்ரை பண்றது, இன்டராக்ஷன் லெவல், டிசைனிங் யூனிக் யூசர் ஃப்ளோ, கேமிஃபைடு எலிமெண்ட், இன்டியூட்டிவ் நேவிகேஷன் சிஸ்டம் தட் செட்ஸ் த சைட் அபார்ட். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே ஆர்டிகளுக்குள்ள இத்தனை ஒரிஜினாலிட்டியை ஆட் பண்றது. அப்படி பண்ணும்போது கண்டிப்பா இந்த சைட் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா எக்ஸ்பர்ட் தான் நினைக்கும் ஆட்டோமேட்டிக்கா கூகுள், சான்ஸ் இல்லை, கண்டிப்பா எக்ஸ்பர்ட் தான் நினைக்கும்.
பேஜ் லெவல் கிரியேட்டிங் யூனிக் கால்குலேட்டர். இப்போ ஜீரோதா.காம்ல போனீங்க அப்படின்னா யூனிக் கால்குலேட்டர் இருக்கு. ஷேர் ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி கால்குலேஷன் பண்ணி பண்றதுக்காக. அது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்க ஃபீல்டு என்னவோ அந்த ஃபீல்டுக்கு தேவையான ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி டூல்ஸ் கிரியேட் பண்றது, அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி பேராகிராஃப் லெவல்ல பார்த்தீங்கன்னா பிரசன்டிங் நாவல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், இது மாதிரி நீங்க பண்ணலாம். சயின்டிபிக் டிஸ்கஷன் ஷேர் பண்றது. பேராகிராஃப் லெவல். அடுத்து சென்டென்ஸ் லெவல்ல யூசிங் டிஸ்டிங்க்ட் அண்ட் மெமரபிள் டேர்ன் ஆஃப் ஃப்ரேஸ் தட் கிளியர்லி ஐடென்டிஃபைஸ் ஆத்தர் ஸ்டைல். நம்ம ஸ்டைல்ல தெரியுற மாதிரி பண்றது. வித்தியாசமான ஸ்டைல். விசுவல் லெவல் இன்ஃபோகிராஃபினா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இமேஜுக்குள்ள எல்லா டீட்டெயிலும் இருக்கு. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறீங்கன்னா அந்த அந்த டீட்டெயில ஒரு இமேஜுக்குள்ள கொண்டு வர்றது, அதுதான் இன்ஃபோகிராஃபி. ஒரே இமேஜுக்குள்ள எல்லா டீட்டெயிலும் இருக்கு. இந்த கோயிலை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து அந்த ஐகான்ஸ் படமா இருக்கு ஃபுல்லா. அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனா எல்லா ஒரு யூசர் வந்து படிப்பாங்க, ஒரு யூசர் பார்ப்பாங்க, ஒரு யூசர் கேட்பாங்க, ஒரு யூசர் வீடியோ பார்ப்பாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் உள்ள இன்க்ளூட் பண்ற மாதிரி பண்ணலாம். இப்போ ப்ரீவியஸ் சொன்ன HTML லேஅவுட் லெவலில் டிசைன் பண்றது, இன்டராக்ஷன் லெவல்ல ஆத்தர் சிக்னல்ஸ், கிளியர் எபோட்டஸ் பேஜ் இருக்கணும், வெரிஃபையபிள் ஆத்தர் கிரெடென்சியல்ஸ், சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கணும். அந்த இடத்துல வந்து எக்ஸ்பர்டைஸ் வந்து ஷோகேஸ் பண்ணணும். டெஸ்டிமோனியல்ஸ் கண்ட்ரிபியூட் டு த பர்சீவ்டு ஒரிஜினாலிட்டி. இப்போ ஆத்தர் ப்ரொஃபைல் கண்டிப்பா இருக்கணும். நீங்க ஆர்டிகல் ரைட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா எபோட்டஸ் பேஜ்ல ஆத்தர் ப்ரொஃபைல் இருக்கணும். அப்பதான் கூகுள்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இவருதான் ஆத்தர் கிரியேட் பண்ணிக்கிறார் கண்டென்ட் அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ப்ரீவியஸா வந்து மெடிக்கல் ரெக்கார்டு, மெடிக்கல் பிளாக்ல வந்து யாரு வேணா ஆர்டிகல் ரைட் பண்ணலாம், அவங்க டாக்டரா இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. நம்ம ஃபுல் டீடைல் கொடுத்தா இப்ப ஆத்தர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா கனெக்ட் பண்ணாது. இந்த ஆர்டிகல் வந்து வேற யாராச்சும் எழுதிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கூகுள் நினைச்சு அப்படின்னா அது ஒரு சிக்னல் தான். ரேங்க் வந்து கம்மியா இருக்கு, சான்ஸ் அதிகம். இப்போ ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் வந்து ஈஸியா டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது பேட்டர்ன், ஒரே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுது. இப்போ நீங்க உங்க வெப்சைட்ல ஒரு 20 பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த 20 பேஜ்ல ஒரே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண. அதை வச்சு நீங்க அந்த ஏஐ வச்சு ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அது ஈஸியா அந்த ஏஐ கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம ஓனா தான் ரைட் பண்ணணும். Treat a originality as a strategy, not only as a text variation. ப்ரீவியஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரீஃப்ரேஸ் பண்ணுவாங்க, எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் வந்து ரீஃப்ரேஸ் பண்ணுவாங்க, திருப்பி அதையே பார்த்து அப்படியே இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க, அப்படியே மாற்றி கொடுத்துருவாங்க. ஃபோக்கஸிங் ஆன் ஆடிங் யூனிக் வேல்யூ தட் ஏஐ cannot easily generate. இப்போ ஏஐ கேன் ஃபேப்ரிகேட், திஸ் இஸ் த பெஸ்ட் hiking trail in the region with stunning views. இது ஹியூமன் ஒரிஜினாலிட்டி எப்படி பண்ணலாம்னா ஐ யூஸ் பண்றோம். ஐ ஹைக்டு த பைன் ரிச் ட்ரெயில் லாஸ்ட் சாட்டர்டே. த வியூ ஃப்ரம் த செகண்ட் ஓவர்லுக் அட் ப்ரீசைஸ்லி 3:15 PM. இது மாதிரி நீங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் பண்றது. ஒரு கோயிலுக்கு போறீங்க, இல்லைன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போறீங்க, ஒரு மலைக்கு போறீங்க அப்படின்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ரைட் பண்றது ஆர்டிக்கலை. ஐ யூஸ் பண்ணலாம். ஐ ஹைக்டு, ஐ வியூடு இன் திஸ் ஆங்கிள், ஐ வாட்ச் த சன் செட்டிங் இன் கன்னியாகுமரி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்களை கனெக்ட் பண்ற மாதிரி அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது மாதிரி ஏஐ வந்து பண்ண முடியாது. ஐ மெஷர்டு த ஆல்டிடியூடு கெயின்
அட் த ஸ்டீப்பஸ்ட் பாயிண்ட் அட், இது மாதிரி நீங்க ஐ மாதிரி வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது பர்டிகுலர் சிலையை பாக்குறீங்க, அந்த சிலையை பத்தி வெளியே யாருமே கண்டிப்பா இதுல எல்லாம் என்ன இப்போ புதுசா பண்ண வேண்டியது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட்ல இருக்கணும். அப்பதான் நீங்க புது புது ஐடியா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே போனாலும் நீங்க அந்த இடத்துல ப்ரெசன்ட்ல இருந்து அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாதான் நீங்க ரைட் பண்ண முடியும். இது இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ண போய் நீங்க ப்ரெசன்ட்ல இருக்கணும். ப்ரெசன்ட்ல இருந்தா தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்னென்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஒரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப நேரம் பேசலாம். ஆனா அது மாதிரி கோவில்ல வந்து கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டா பார்த்து அதை பத்தி ரைட் பண்ணணும். அந்த ஒரு சிலை இருக்குன்னா அந்த சிலையை பத்தி ரைட் பண்றது, அங்க ஒரு பர்டிகுலர் வியூல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்போ சொன்னாங்களே மாலை வாங்கும்போது அங்க முன்னாடி நல்லா குவாலிட்டியான மாலை இருக்கு அங்க பக்கத்துல. அதே மாதிரி அங்க கடையில் இருக்கிற பக்கத்துல இருக்கிற அந்த கோயிலுக்கு அதிகமாக வந்துட்டுக்கிறவங்க கிட்ட பேட்டி எடுத்து அதை யூஸ் பண்றது, டேட்டாவை யூஸ் பண்றது. இது மாதிரி பண்ணும்போது ஏஐனால ரிப்பீட் பண்ண முடியாது, உங்களை காப்பி அடிக்க முடியாது. இப்போ நீங்க கிஃப்ட் சேல்ஸ் பண்றீங்க, நீங்க கிஃப்ட் கடை வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த கிஃப்ட் உங்க கஸ்டமர் வாங்கும்போது எப்படி கஸ்டமர் கிட்ட அந்த அதை பத்தி ரிவ்யூ கேட்டு அதைய உங்க கண்டென்ட்ல போடும். ஒரு பர்டிகுலர் கிஃப்ட் இருக்கு அப்படின்னா வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்ட் இருக்கு, அந்த கிஃப்ட்டை பத்தி ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ணணும். அந்த யூசர் இருப்பாங்களே, அந்த பர்டிகுலர் யூஸ் அந்த கிஃப்ட் வாங்கின யூசர் கிட்ட பேட்டி எடுத்து அதைய டெஸ்டிமோனியல்ஸா ஆட் பண்றது அந்த கண்டென்ட்டுக்குள்ள. எதுக்காக கிஃப்ட் இந்த கிஃப்ட் வாங்குறீங்க, எது உங்களை கிஃப்ட் வாங்க வச்சுது அப்படின்ட்டு பர்சனல் டேட்டாவை அந்த டேட்டா கெட் பண்ணி ரைட் பண்றது. இல்லைன்னா அந்த கிஃப்டை வந்து வேற யாராச்சும் நீங்க கொடுத்து அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு ரைட் பண்றது. கிஃப்ட் நீங்க ஷாப் ஓனர், நீங்க இன்னொருத்தர் அந்த கிஃப்டை கொடுத்துட்டு அந்த கிஃப்ட் கொடுத்தனால என்ன ஃபீலிங் அவங்களுக்கு கிடைச்சது, அதே மாதிரி உங்களுக்கு என்ன இதனால அந்த கிஃப்டை கொடுத்தீங்க அப்படிங்கிறத ரைட் பண்றது. அது மாதிரி டேட்டா வந்து ஏஐ கிட்ட இருக்காது. யூஸ் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, சிமாண்டிக் HTML, அந்த H2 ஆர்டிகிள் இது மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்றது. இது ப்ரீவியஸா பேசினதான். இதெல்லாம் யூஸ் பண்ணா சப்ஹெட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. H2 H1 இது மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இது முக்கியமான ஹெட்டிங்கா அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூகுள் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க அதெல்லாம் ஆட் பண்றதுக்கு நம்ம வேர்ட்பிரஸ்க்குள்ளேயே ஆட் பண்ணிக்கலாம். நான் உள்ள என்டர் கொடுத்துட்டு பிளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் ஹலோன்னு கொடுக்குறேன். நீங்க H1 H3 இது மாதிரி நீங்க மாத்திக்கலாம். H1 H2 ஒரு பேஜுக்கு ஒரு H1 தான் இருக்கணும். இது மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா ஹையரார்கிலாம் இருக்கு, கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியா. உங்க பேஜ் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அதே மாதிரி கிரியேட் a coverage for multiple perspectives. ஃபேக்சுவல் செக்ஷன், இப்போ பெஸ்ட் காஃபி மேக்கர் அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அதை 3 லெவல்ல பேசலாம். ஃபேக்சுவல் செக்ஷன்ல, எக்ஸ்பீரியன்ஷியல் செக்ஷன்,
பர்ஸ்பெக்டிவ் செக்ஷன். இது மாதிரி நீங்க 3 லெவல்ல பேசலாம். ஃபேக்சுவல் அப்படின்னா நான் டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் பத்தி பேசுறது, ப்ரீதிங் மெத்தட்ஸ் பத்தி பேசுறது, அந்த அந்த காஃபி மேக்கரோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குண்ணா. இப்போ எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, அது நார்மல். எக்ஸ்பீரியன்ஷியல், மை ஜேர்னி டு ஃபைண்ட் அ பர்ஃபெக்ட் மார்னிங் டூ. இது மாதிரி உங்க ஜேர்னி பத்தி ரைட் பண்றது, அது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எழுதிக்கிட்டு இருக்காது, அது மாதிரி இதெல்லாம். பர்ஸ்பெக்டிவ் செக்ஷன், வைய ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, இது மாதிரி நீங்க ஃபேக்சுவல் செக்ஷனு, எக்ஸ்பீரியன்ஷியல் செக்ஷனு, பர்ஸ்பெக்டிவ் செக்ஷனு, அது மாதிரி நீங்க ரைட் பண்ணலாம். சார் இந்த ஸ்டோரிஸ்லாம் வருதுங்களா சார், ஸ்மால் ஸ்டோரிஸ்லாம்? சொல்லுங்க. அது இந்த இந்த இதுல தான் வருதுங்களா சார்? இந்த மாதிரி தான் அவங்களும் கிரியேட் பண்றாங்களா? யாருங்க? ஸ்டோரி எழுதுவாங்க, ஆமா. அது நடுவில் வந்து ஒரு இமேஜ் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு ஸ்டோரி, அதை கண்டினியூ ஆகும் அந்த ஸ்டோரி. ஓகே ஓகே. என்ன ஸ்டோரி? அது இப்படிதான் நார்மல் ஸ்டோரி இல்ல வேற எதுனா அடல்ட் ஸ்டோரினே கூட ஒரு விஷயங்க, அது அந்த இந்த மாதிரி தான் கிரியேட் பண்றாங்களான்னு கேக்குறேன் நான். ஆமா ஆமா, இதே மாதிரி இல்ல வேப்பஸ்ல பண்ணுவாங்க. பட் அதே மாதிரி ரிலேட்டட், நீங்க சொன்னதுக்கும் அதுக்கும் ரிலேட்டட் தானே கேக்குறேன். ஆமாமா, நம்ம இப்போ ஏஐ வச்சு இப்போ டாபிக் என்ன அப்படின்னா, ஏஐ வச்சு எல்லாரும் கண்டென்ட் கிரியேட் பண்ணிடுறாங்க. இப்போ ஏஐ பண்ணாம ஏஐல பண்ணா இப்போ வந்து ரேங்க் ஆகாது, ஏன்னா எல்லாருமே பண்ணிடுறாங்க ஏஐ வச்சு, ஒரே மாதிரி இருக்கு எல்லாருமே. அப்படி இல்லாம நம்ம எக்ஸ்பீரியன்ஸ, இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறீங்க, நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸா ரைட் பண்றீங்க. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள என்டர் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மாலை கடை இருக்கு, அந்த மாலை கடையை பாக்குறீங்க, அங்க இருந்து மாலை வாங்குறீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உள்ள இருக்காது, வேற யாருகிட்ட இருக்காது, உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு, அத பத்தி பேசுறீங்க. உள்ள போகும்போது நார்மலா காமன் டாபிக்ஸ் சார், அது நிறைய பேர் போவாங்க வருவாங்க, நிறைய பேருக்கு தெரியும். பட் அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் நான் கேட்கறது, நம்மளுக்கு ஒரு ஓன் கிரியேட்டிவ் ஸ்டோரி இருக்குன்னு வச்சுங்களேன், அது நம்ம போடுறோம், அதுவும் இதுவும் ஒரே ரிலேட்டடா தான் வருமா, இல்ல அது வேறையான்னு கேக்குறேன். இல்ல, என்ன ஸ்டோரிங்க அதுதாங்க, என்ன ஸ்டோரி அது, எதை பத்தி? ஒரு கிட்ஸ் ஸ்டோரினே வச்சுங்களேன், ஜஸ்ட் ஒரு கிட்ஸ் நம்மளே ஒரு இமேஜின் பண்றோம், ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு ரோஸ், அதை வச்சு ஒரு இமேஜின் பண்ணி ஒரு ஸ்டோரி இருக்கணும்னு வச்சுங்களேன், அது நம்ம போடுறோம், அது இது ரிலேட்டடா தான் வருமா இல்ல வேறையான்னு கேக்குறேன் நான். ஆமாமா, இப்போ நீங்க கிட் ஸ்டோரின்னு ஏஐ ஜெனரேட் பண்ணி கொடுத்துரு, அதுக்கு பதிலா நீங்க ஏஐ வச்சு நான் சொல்லல, இப்ப நானாவே போனாவே ரைட் பண்றேன்னு வச்சுங்களேன், இது அது ரிலேட்டடா தான் வருமான்னு கேக்குறேன் நானு. ஆமா, நீங்க அதே இப்ப சொன்ன கான்செப்ட் இதுக்கு அப்ளை பண்ணுவோம். அதுதான் கேக்குறேன். ஆமா ஆமா, நீங்க சொன்ன கான்செப்ட் இதுக்கு அப்ளை பண்ணணும், நான் சொன்ன கான்செப்ட் இதுக்கு அப்ளை பண்ணணும். உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரைட் பண்றது கிட் ஸ்டோரிக்கு. அதுதான் சார் கேக்குறேன். ஓகேங்க சார். ஓகே. ஹலோ சார். சொல்லுங்க. இந்த ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருந்தாங்களா, அந்த பிளாக்ல நம்ம கிரியேட் பண்ணலாம் இல்லைங்க சார்? blogspot.com இருக்குல்ல, அதுல பண்ணிக்கலாம். பிளாக் ஸ்பாட்ல பண்ணலாம், ஆனா வந்து இது பிளாக் ஸ்பாட்ல விட நம்ம ஓன் சைட்ல வேர்ட்பிரஸ் சைட்ல பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு, ஏன்னா எல்லாரும் பிளாக் வச்சுக்கிறாங்க. ஆனா கூகுள் சர்ச்ல பிளாக் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பிளாக் ஸ்பாட் எல்லாம் பார்த்து அதெல்லாம் ரேங்க் ஆகிறது இல்ல. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க ஓன் சைட் வேர்ட்பிரஸ் வச்சு நீங்க சர்வர் வச்சு பண்ணும்போது நிறைய ரீச் பண்ணலாம், ரேங்க் ஆகாம. ஓகே ஓகே சார். இப்போ சொன்ன மாதிரி நீங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ரைட் பண்ணணும், ப்ரீவியஸா கூட அப்படியே காப்பி அடிச்சு ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்னா அப்படியே மாத்தி எழுதி பண்ணிடலாம். ஆனா இப்போ வந்து நீங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரைட் பண்ணணும்.
ஓகே ஓகே. இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து எல்லாருமே சென்ஸ் கரெக்டா நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம ப்ரெசென்ட்ல இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து நிறைய டேட்டா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்த பத்தி ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போறீங்க அப்படின்னா அந்த அங்க நடக்கிற பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு டீ கடைக்கு போறீங்க அந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டு அதை ரைட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவை பத்தி நீங்க போட்டோவோட ரைட் பண்றது, ப்ரூஃபோட. அது எதுக்கு சொல்றேன்னா ப்ரூஃப், இவருக்கு உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் பண்றோம். ஆனா முதல்ல அப்படி எதுவுமே தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ரைட் பண்ணிடலாம். ஆனா இப்ப அதெல்லாம் கண்டிப்பா தேவை. போட்டோஸு, வீடியோஸு இருந்தா தான் இப்போ ரேங்க் ஆகுது. ஒரிஜினல் தெரியும், மற்ற சைட்டோட மற்ற சைட்ல இருந்து நம்ம சைட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும். ஓகே ஓகே. ஓகே. அந்த வீடியோ வேணா பாருங்க, கொஞ்சம் டஃபா தான் இருக்கு அந்த வீடியோ. ஏதாவது டவுட் இருக்குல்ல? வேற ஏதாவது டவுட் ஏதாச்சும் இல்லை? தமிழ்லையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த நோட்ஸ்ல, அதை ஆட் பண்ணிடுவேன் அந்த எக்ஸல் சீட்ல, நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல ஏதாச்சும் வேற டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? டவுட்? சார் இப்ப நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ வச்சு நம்ம டெவலப் பண்ணலாம்ல? அப்படி பண்ணலாம். கண்டென்ட் கொஞ்சம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ப்ளஸ். கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா, அப்படி பண்ணலாம். இப்போ ஏஐ ஒரு கண்டென்ட் ஜெனரேட் பண்ணது அப்படின்னா அப்படியே பப்ளிஷ் பண்ணாம நம்ம தாட்டை வந்து உள்ள ஆட் பண்றது. நம்ம ஓகே ஓகே. நம்ம எக்ஸ்பீரியன்ஸை உள்ள கொடுத்த அப்படின்னா அதை எழுதி கொடுத்துரு, அப்படியும் பண்ணலாம். அது மாதிரி பண்ணலாம். வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்றது, அதை அப்படியே உள்ள நம்ம சைட்டுக்குள்ள ஆட் பண்றது. இப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டை உள்ள ஆட் பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம். ஆடியோ மெசேஜ் கொடுக்கலாம், இமேஜஸ் உள்ள ஆட் பண்ணலாம். இப்போ நீங்க கருங்காலி மாலை பத்தி நீங்க ப்ரீவியஸா பேசினா அதை பத்தி நீங்க டீட்டெயிலா ரைட் பண்ணலாம். எப்படி அது எங்க கிடைக்குது அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பர்சனலா அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரைட் பண்றது. போட்டோஸ் நீங்க வேணா சொல்லுங்க, உங்க ஃபீல்ட பத்தி சொல்லுங்க. அப்படியே கருங்காலி மாலை. அது கருங்காலி மாலை, அது பீட்ஸ் வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை வந்து நாங்க சில்வர், ஐம்பொன் அப்படி எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் சார். ஓகே ஓகே. பெனிஃபிட்ஸ் அப்படி அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் மாதிரி வரும். ஓகே ஓகே ஓகே. எப்படி நீங்க ஒரிஜினல் காமிக்கிறது எப்படி? ஓகே, எல்லாரும் பண்றாங்க, இதை பண்றாங்க. ஆமா, அது வந்து உட்டை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வாட்டர்ல வந்து டிப் பண்ணோம்னா சிலது கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அது நம்ம ஒரிஜினல் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். சிலது வந்து ஃபேக்கா இருக்கும். இப்போ பிளாஸ்டிக் எல்லாம் மிக்ஸ் ஆகும், ஸோ அது கலர் சேஞ்ச் ஆகாதுல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக்குன்னு இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நீங்க எப்படி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா காமிப்பீங்க? அது எப்படி? ஏன்னா ஏஐ வச்சு ஈஸியா ரைட் பண்ணிடுறாங்க. ஆமா ஆமா, யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ யூடியூப் சேனல்ல இருந்து மோஸ்ட்லி வந்து சேல்ஸ் வரும், கன்வெர்ட் ஆகும். அவங்களாவே வந்து ஆர்கானிக்கா வருவாங்க. பட் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் இதா இருக்கனால கொஞ்சம் பிரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கு. ஸோ அதனால கரெக்டா வந்து கன்வெர்ட் ஆகாது. ஓகே ஓகே. ஸோ நான் வந்து கொஞ்சம் இப்போ நீங்க சொன்னீங்களா, இப்போ கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் கிட்ட ரிவ்யூ வாங்கி அந்த அந்த பேசுனதை பத்தி அந்த கண்டென்ட்ல ஆட் பண்றது, அது மாதிரி பண்ணலாம்.
ம். அப்புறம் இந்த பேக்கேஜோட வாங்கிட்டு வரீங்களா, ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வரீங்களா, அதை போட்டோ எடுத்து ஆமா. போடுறது. ஓகே. நான் இப்பதான் ரீசெண்டா ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துக்கிறோம் அப்படின்ட்டு அந்த போட்டோ எடுத்து போடுறது, ப்ரூஃப் காமிக்கிறது, ஆஃபீஸோட போட்டோஸ் காமிக்கிறது. ம். அந்த கருங்காலி மாலை வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணுவீங்களா, ஆமா சார். அந்த போட்டோஸ் ஆட் பண்றது. ம். அப்புறம் மெயினா வந்து ஆத்தர் இருக்கிறாங்களா, ஆத்தரோட டீடைல்ஸ் ஆட் பண்ணிடணும். ஆத்தர் ஆத்தர்னா பேஸ் பண்ணி தான் புரியல. அது செல்லரா? கண்டென்ட் ரைட்டர், உங்க கண்டென்ட் ரைட்டர். வெப்சைட்டோட ஓகே. கண்டென்ட் ரைட்டர். ஏன்னா அது ம். ஏன்னா அவருக்கு அந்த ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா தான், அவர் டீட்டெயில் கொடுத்தா தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டென்ட் வந்து இவர் எழுதினார் அப்படின்ட்டு அசைன் பண்ண கூகுள் ஆட்டோமேட்டிக்கா. ம். நீங்க அவரோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிக்கிறது இவர் வந்து இந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட் அப்படின்ட்டு. ஓகே, ஓகே. எபோட்டஸ் பேஜ்ல வந்து ஆத்தரோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. நம்ம வெப்சைட்ல. வெப்சைட்ல உங்க ஓனர் இருப்பாங்க, வெப்சைட் ஓனர் இருப்பாங்க, ஆ. வெப்சைட் ஓனர் டீடைல்ஸ். அவர் தான் கண்டென்ட் ரைட்டரா இருப்பாரு நினைக்கிறேன், மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ம். இல்லைன்னா டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்களா, உங்க கம்பெனில நிறைய ம். டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஓனர் இருப்பாங்க. டீம் மெம்பர்ஸ் அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபீல்ட்ல அந்த லிங்க் வச்சு கண்டுபிடிச்சு ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து கருங்காலி மாலையில எக்ஸ்பர்ட் அப்படின்ட்டு. நான் அஃபிஷியலா ஒரு லிங்க் இருக்கு. சோ அதுல சார் தான் வந்து இது பண்ணுவாங்க, ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அப்புறம் அவரு ம். இதே கொடுத்துக்கலாம். ம். ஏன்னா அவரு தான் ஃபுல்லா தெரியும் டீட்டெயில். ஆமா, ஆமா. நீங்க ரைட் பண்ணுவீங்க, ஆனா அவரு தான் ஆத்தரா ஆ. இருப்பாரு. ஆமா, ஆமா. ஓகே ஓகே. ஓகே, ஓகே சார். இது மாதிரி தான் பண்ணணும் நீங்க. இப்ப நம்ம வந்து ஆர்டிக்கிள் ரைட் பண்றோம். அத வந்து எப்படி வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்டா அடுத்தவங்களுக்கு வந்து பாக்குறப்ப கொஞ்சம் அத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை எப்படி சார் கன்வெர்ட் பண்றது? நார்மலா. அதான் அதான் இப்போ ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டிக்கல இப்போ பிளாக் போஸ்ட் வந்து நார்மலா எப்படி இருக்குன்னா ப்ரீவியஸா எல்லாம் ஒரே ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ இவங்க ம். சொல்ற வந்து அந்த டெம்ப்ளேட்டையும் மாற்றணும். ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா, ஒவ்வொரு பேஜுக்கு ஒவ்வொரு டிசைன், ம். அந்த டிசைனையும் மாத்துறது. டிசைனையும் மாத்தினே இப்போ நிறைய லெவல்ல சேஞ்ச் பண்ண சொல்றாங்க, சென்டென்ஸ், பேராகிராஃப் லெவல்ல, அதே மாதிரி அந்த டிசைன் லே அவுட் லெவல்ல. லே அவுட் லெவல்னா தெரியுங்களா உங்களுக்கு, HTML லே அவுட் லெவல், அந்த டிசைன் லெவல்ல. ஓகே, ஓகே. இந்த பாடி ஹெட் அப்படி சொல்லுவாங்களே அதுதான். அந்த டிசைன் ஒரு ஃப்ரண்ட் கண்டென்ட் இங்க இருக்கு, இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பேஜ் டிசைன், அந்த லெவல்ல நம்ம டிசைன் பண்ணணும் கண்டென்ட்டை. இமேஜ் இந்த இடத்துல வரும், அதே மாதிரி இந்த இடத்துல பட்டன் வரும், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கண்டென்ட் இன்ட்ரோ கண்டென்ட் இங்கே வரும். இது மாதிரி வச்சுக்கேன். ஒவ்வொரு பேஜையும் வந்து ஒவ்வொரு பிளாக் போஸ்டும் ஒவ்வொரு டிசைன் அப்படி வச்சுக்கலாம். இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க ஃப்ரீயாக இருக்கும்போது, லே அவுட்டை பின் கொடுத்தீங்கன்னா. ஓகே, ஓகே சார். பிளாக் போஸ்ட் லே அவுட் கொடுத்தீங்கன்னா நிறைய வரும். நம்ம டிசைன் பண்றதுதாங்க, நம்ம ஓனா நம்ம கண்டென்ட் ஃப்ளோ கேத்தாப்புல டாப்ல இருந்து பாட்டம் வரும்போது யூசருக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அது மாதிரி கஸ்டம் டிசைன் எல்லா பேஜுமே. ஓகே, ஓகே சார். கஸ்டம் டிசைன் அது பில்டர்ல நிறைய இருக்கு, வேர்ட்பிரஸ் பில்டர்.
அதை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். எலிமெண்ட் இருக்குது பில்டரு, அது மாதிரி ஆக்ஸ் பில்டர்னு இருக்கு, அது இருக்கு. வெப்சைட் பில்டர் எலிமெண்ட் இருக்குது, ஃபேமஸான பில்டரு. அதே மாதிரி ஆக்சிஜன் இருக்கு, பிரிசின்னு ஒரு பில்டர் இருக்கு, நிறைய பில்டர்ஸ் இருக்கு. வேர்ட்பிரஸ்க்குள்ளேயே குட்டன்பெர்க்னு ஒரு பில்டர் இருக்கு, அது பேர் பிளாக் எடிட்டர்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பேஜையும் வந்து நீங்க எடிட் பண்ணலாம். ஓகே ஓகே சார். இப்போ எங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா பிளக்இன் ஆப்ஷன் வந்து எனேபிளா இல்ல சார். ஓகேங்க, அப்புறம் உங்களுக்கு வேற பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன். பிளக்இன் ஆப்ஷன் வந்து எனேபிளா இல்ல. சோ வந்து என்னால எந்த பிளக்இனுமே அதுல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியல. சோ அது வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்க கிட்ட தான் கேட்கணுமா? அது என்ன பிளாட்ஃபார்ம் அது உங்களுக்கு? அது WooCommerce தான் சார், WordPress தான். அப்பனா இருக்குல்ல, பிளாக் இருக்குல்ல, பிளக்கின் ஆப்ஷன் பிளாக் உள்ள இருக்கு. பேஜ் அது இருக்கு, பட் பிளக்இன் ஆப்ஷன் வந்து எனேபிளா இல்ல. அத உங்களுக்கு டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க, ஓகே. அட்மின் மட்டும் தெரியற மாதிரி வச்சிருப்பாங்க. அது நம்ம அட்மின்ட்ட தான் கேட்கணுமா? ஆமா, அப்புறம் நீங்க எல்லாருமே யூசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாச்சும் மாத்தி விட்டீங்கன்னா ஃபுல்லா சைட்டே ஃபுல்லா டவுன் ஆயிருங்களா, அதுக்கு தான் அவங்க டிசேபிள் பண்ணி கிட்ட வச்சிருப்பாங்க. கேட்டதுக்கு வந்து பண்ணலாம், ஏன்னா கோடிங் மூலமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே, என்ன பிளகினுக்கு? நம்ம எந்த பிளக்இன் ஆப்ஷனும், அந்த பிளக்இன்ங்கிற அந்த ஆப்ஷனே அதுல இல்ல. நம்ம யோஸ்ட் எஸ்இஓ அதெல்லாம் சொன்னீங்கல்ல, சோ அதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி அந்த ஆப்ஷனே இல்ல. இல்ல, அட்மின் கிட்ட கண்டிப்பா இருக்குங்க, 100% கண்டிப்பா இருக்கு. அவங்க கிட்ட கேட்டது இப்படி சொன்னாங்க சார். சரி, அப்ப நான் கேட்டேன். ஒருவேளை அவங்க வந்து வெளியே எங்கேயாச்சும் கொடுத்துருக்க டிசைன் பண்றதுக்கு அவங்க ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓ சரி சரி. டிசைன் பண்றவங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க, டிசேபிள் பண்ணி வச்சிருவாங்க. அவங்க கிட்ட கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு வேண்டி ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. அப்பதான் அவங்க கிட்ட சார்ஜ் வாங்க முடியும் அதுக்காக. ஆனா ஸ்டார்டிங் வெப்சைட் ஸ்டார்டிங் வந்த புதுசுல வந்து நான் பப்ளிக் கனெக்ட் அப்படியெல்லாம் ஆட்டோமேஷனுக்காக நான் இது பண்ணி வச்சிருந்தேன். பட் வந்து இப்பதான் அது பிளக்இன் ஆப்ஷனே இல்ல. கேட்டதுக்கு அவங்க இப்படிதான் சொன்னாங்க. அதை டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே சார். வேற டவுட் இல்லைங்களா? இல்ல சார். வேற யாராச்சும் டவுட்? ஓகே ஓகே, வேற யாராச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. இந்த சேனல் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கு, சிமேட்டிக் எஸ்இஓ இருக்கு. ஓகே ஓகே சார். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா கிளாஸ்? ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ் எல்லாத்துக்கு.